நீங்க இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வந்து ரீசெண்டா சாம்சங் கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த மொபைலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy M31s தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து M சீரிஸ்னாலே M21, M31, ஸோ M31s இப்போ வந்து லான்ச் ஆக போகுது. கண்டிப்பா வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் தான் இருக்க போது. அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு பேட்டரி பேக்கப் ஆகட்டும், AMOLED டிஸ்பிளே ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க, பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பட்ஜெட் மொபைல். ஸோ நிறைய பேர் வந்து சாம்சங் லவராக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சாம்சங்கு தனி ஒரு ஃபேன்ஸ் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ சாம்சங் வந்து கண்டிப்பாக ஒரு நான் சைனீஸ் மொபைல்னு சொல்லலாம். இதோட ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் தான். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. அந்த மொபைல் பற்றி ஒரு நிறைய அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன நியூஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் முழுமையாக பாருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து சாம்சங் லவர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்சங் M30, M21, M31 யாராவது யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ டெக் ஃபைட் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கேமரா பற்றி வந்திருக்கு, டிஸ்பிளே பற்றி வந்திருக்கு, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ஸோ நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ரூமர்ஸ் கிடையாது, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண நியூஸே வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, அது மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் M30, M31 எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட்ஜெட் மொபைல் சொல்லலாம். இந்த சாம்சங் M30sல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா பேட்டரி, AMOLED டிஸ்பிளே, ப்ராசஸர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க, ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதே தான் வரப்போகுது இந்த மொபைலுமே. ஸோ 6000 mAh பேட்டரி தான் வரப்போகுது. ஸோ பொதுவாக வந்து அவங்க M சீரிஸில் 6000 mAh பேட்டரி கொடுப்பாங்க, ப்ளஸ் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுப்பாங்க. அவங்க 15 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதில் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட வருது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச் கொடுப்பாங்க. ஆனால் வந்து AMOLED டிஸ்பிளே பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய IPS டிஸ்பிளே தான் வருது. IPS டிஸ்பிளே வந்து என்னதான் 120 Hz 90 Hz கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், பவர் செலவு பண்ணுற விதம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக ட்ரை ஆகும் AMOLED டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம சாம்சங்கில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க, இந்த மொபைல் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த சாம்சங் Galaxy M31ல ஸோ பின்னாடி வந்து ரியர் சைடு தான் ஃபிங்கர் சென்சார் இருந்தது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இல்லை, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து ஃபிங்கர் சென்சாரே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து AMOLED டிஸ்பிளே இப்போ வந்து ரீசெண்டாக வருது எல்லாமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் தான் வரப்போகுது. அவங்க ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக OnePlus Nord வந்து லான்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ப்ராசஸர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ Snapdragon 765G நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கேமிங் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க கேமிங் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது OnePlus Nordல. ஸோ மற்றபடி நிறைய கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட்டோட வருது. டாப்பிக்காக மாறிட்டோம். இப்போ வந்து சாம்சங் உள்ள வரலாம். ஓகே, ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே பற்றி பேசினா 6.4 இன்ச்சில் அது வந்தது. இப்போ வந்து 6.5 இன்ச் நம்ம அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப பட்ஜெட்டில் அதே 18,000 19,000 லான்ச் பண்ணாங்கன்னா 6.4 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச் டிஸ்பிளே தான் வரப்போகுது. அவங்க AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரப்போகுது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த சாம்சங் Galaxy M31sல வந்து ப்ராசஸர் பற்றி பேசினா அவங்க எந்த லிக்ஸுமே கொடுக்கல, கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லுவோம். அவங்க ஸோ நிறைய பேர் வந்து ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் வரப்போகுது. சாம்சங் Galaxy M31ல என்ன வந்ததோ அதே தான் வரப்போகுது. EXYNOS தான் வரப்போகுது, 9600 தான் வரப்போகுது சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் யூசேஜ், லாங் லைஃப் வரணும். ஸோ ஒரு டே டு லைஃப் டாஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணணும், ஒரு டீசனான கேமிங் இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸர் போதுமானது தான் சொல்லலாம். ஸோ கேமரா பற்றி பேசினா அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பற்றி பேசினா குவாட் கேமரா செட்டப் தான் வரப்போகுது. குவாட் கேமரா செட்டப். ஸோ 64 மெகாபிக்சலில் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 5 மெகாபிக்சலில் வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு அஃபிஷியலான நியூஸ் சொல்லலாம். இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கொண்டு வரல, இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து லீக்கும் பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து அவங்க தரப்புல வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஆமாங்க, ஸோ இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இன்டெலிஜென்ட் கேமரான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏன் இன்டெலிஜென்ட் கேமரா சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிங்கிள் டேக். ஆமாங்க, ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய டெக் வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க சிங்கிள் டேக். ஸோ ஒரே டேக்லேயே வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் எல்லா மூமெண்ட்டுமே. வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே டைமில் வந்து ஒரு ஒன்று ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படிலாம் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதில் வந்து சிங்கிள் டேக், சிங்கிள் கிளிக்கில் வந்து ஸோ வீடியோவும் எடுக்க முடியும், ஃபோட்டோவும் எடுக்க முடியும். ஆமாங்க, ஜிஃபாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த 3 விஷயமே வந்து சிங்கிள் கிளிக்கில் வருது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ வேணும்னா வீடியோ எடுத்துக்கலாம், வேணும்னா கேமரா எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி ஜிஃப் இமேஜ் வரும். இந்த 3மே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு உதவும் சொல்லலாம். இது ஒரு நியூ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது சாம்சங் Galaxy M31s வந்து ரிலீஸ் ஆனோடனே
லான்ச் ஆனோடனே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனல். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய டெக் அப்டேட்லாம் காத்துட்டு இருக்கு, ஃபியூச்சரில் நிறைய வீடியோ காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெக் ஃபைட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31லையும் சரி M30ஸ்லையும் சரி 6000 mAh தான் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து M31ம் சரி M30யும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பேட்டரி பற்றி பேசினா 6000 mAh. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஜெட்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லலாமாங்க. 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 15 வாட்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 25 வாட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 25 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மினி பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் கரண்ட்டும் இருக்குது. ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பவர் பேங்க் பொதுவாக வச்சிருப்போம். ஸோ அதில் வந்து 10000 mAh 25 mAh 20000 mAh அப்படி இருக்கும். ஸோ mAh வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக இருக்கும்போது வந்து கம்மியாக இருக்கிறதுல வந்து பாஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் கரண்ட் சொல்லுவாங்க அது வந்து. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ஒரு 6000 mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ரிவர்ஸ் கரண்ட்டுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால வந்து ஒரு மினி பவர் பேங்க் சொல்கிறாங்க. ஆமாங்க, சாம்சங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்காக இருந்தது. ஸோ 6000 mAh வந்து 15 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்து பக் இருந்தது. ஸோ பக் இன் சென்ஸ் சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகலை. ஸோ வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. 15 வாட்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான் 6000 mAh வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி மாடிஃபை பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். சாம்சங் கேலக்ஸி M31s வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போது நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யாராவது சாம்சங் கேலக்ஸி ஒரு பட்ஜெட் மொபைல் வாங்குற மாதிரினா வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இல்லைனா வந்து இப்போ நிறைய மொபைல் லான்ச்சில் இருக்கு, புதுசாக வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க, லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க, லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ வருகின்ற ஜூலை மாதம், இந்த மாதம் எண்டில் வந்து ஜூலை மாதம் வந்து 30th அப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, ஸோ ஆஃப்டர்நூன் லான்ச் பண்ண போகிறாங்க 12 PM. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.